பொது இடங்களில் தெலுங்கு மொழியில் பேசத் துவங்கினார். தெலுங்கு மொழியில் பேசுவதை நீங்கள் தவிர்த்துக் கொள்ளுங்கள். சீமான் போன்றவர்களுடைய குரலுக்கு வலு சேர்க்கிற வகையில் உங்களுடைய பேச்சு அமைகிறது. இதெல்லாம் பொது தளத்துக்கு போனால் கட்சி விமர்சிக்கப்படும், கட்சிக்கு அவப்பெயர் ஏற்படும். இதெல்லாம் வேண்டாம். நீங்க வீட்டுக்குள்ள எந்த மொழியில் வேண்டுமானாலும் பேசிக் கொள்ளலாம் என்று சொன்னபோதுதான் அவர் வெளிப்படையாக தன்னுடைய கோபத்தை என்னிடத்திலே வெளிப்படுத்தினார். எனக்கு தாய்மொழி தெலுங்கு தான். நான் தெலுங்குல பேசக்கூடாதா என்று என்னிடத்திலே கேட்டார். அதன் பிறகுதான் இவருடைய நடவடிக்கை என்பது முழுக்க முழுக்க சொந்த சாதியை சார்ந்தும், அவருடைய மொழி தெலுங்கு மொழி என்று பதிய வைத்துக் கொள்கிற வகையில் அவருடைய நடவடிக்கைகள் அமையப் பெறுகிறது. இனிமேல் இவரோடு இணக்கமாக நம்மால் இயங்க முடியாது என்கிற நிலையில் அவரோடு சற்று விலகி இருந்தேன். அவருடைய பேச்சுக்களும் அவருடைய நடவடிக்கைகளும் என்னுடைய நடவடிக்கைக்கு இன்னும் கூடுதலாக வலு சேர்த்தது. நான் இவரோடு இருக்க முடியாது, இவரோடு பயணிக்க முடியாது. தலைவர் வைகோவோடு நம்முடைய பயணத்தை நிறுத்திக் கொள்வோம். என்றைக்கு இவர் பெரியாரும் வேண்டும், பெருமாளும் வேண்டும் என்று பேசினாரோ, அப்போதே இவருக்கு திராவிட இயக்கம் குறித்த பார்வையும் இல்லை, அண்ணா பெரியார் குறித்த பார்வையும் இல்லை, சமூக நீதி குறித்த சிந்தனையும் இல்லை என்பதை நான் புரிந்து கொண்டேன்.